ஒரு நாளில் சூரியன் அசைந்து அழகாக ஒளிரும் ஒரு காட்டில் பசுமை நிறைந்த மரங்கள், மலர்கள் மற்றும் பறவைகளுடன் இயற்கை மகிழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காட்டில் ஒரு சிறிய இலை மேல் சில எறும்புகள் கயிறுகள் போல வரிசையாக நடந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் எறும்புகளின் ஒற்றுமை மிக்க குடியிருப்பு இருந்தது. அங்கு எறும்புகள் உணவு சேகரிப்பதும், குழந்தைகளை பாதுகாப்பதும், ஒன்றோடு ஒன்று உதவிக்கரம் நீட்டுவதும், அன்பாக பழகுவதும் போன்றவை எப்போதும் போல நடந்து கொண்டு இருந்தது. அந்த அமைதியான காலையில் திடீரென ஒரு பெரிய இயந்திரம் காட்டுக்குள் நுழைந்தது. மரங்களை வெட்டும் சத்தம், தூசி, புகை அனைத்தும் சுற்றுச்சூழலை கலங்கடித்தது. பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் பயந்து ஓடின. எறும்புகள் பயந்து விட்டன. சிலர் தங்களது உணவு குவியல்களை காப்பாற்ற முயன்றன. மற்றவர்கள் இயந்திரத்தை எதிர்க்க முயன்றனர். ஆனால் இயந்திரத்தின் பலத்திற்கு எதிராக எதுவும் நடக்கவில்லை. ஒரு பெரிய பாறையின் மேல் ஒரு புத்திசாலி எறும்பு நின்று, நாம் ஒன்றாகச் சேர்ந்தால் எதை வேண்டுமானாலும் முடிக்கலாம் என்று உரையாற்றியது. மற்ற எறும்புகள் தலை ஆட்டின. அவர்கள் ஒரு திட்டத்துக்காக ஒருமித்தனர். எறும்புகள் திட்டமிட்டன. மனிதன் காட்டை அழித்தால் நாம் அதை மாற்றிக் காட்டி காடுகளை மறுபடியும் உருவாக்குவோம். மரங்களை நாம் விரைவில் வளர்க்க முடியாது. ஆனால் விதைகளை நம் குழிகளில் புதைத்து நீர் ஊற்றி வளர்த்தால் ஒரு நாள் இந்த காடு மீண்டும் பசுமையாகும். அந்த நாளிலிருந்து எறும்புகள் ஒவ்வொன்றும் விதைகளை தேடிக்கொண்டு திரிந்தன. காட்டின் எந்த ஒரு மூலையும் விட்டு வைக்கவில்லை. அவை பெரிய விதைகளை கூட ஒற்றுமையாக தூக்கிக் கொண்டு வந்தன. அவைகள் அந்த விதைகளை அனைத்து இடங்களில் புதைத்து தினமும் அந்த இடங்களை பார்த்து பராமரித்தன. ஒரு நாள் மேகங்கள் திரண்டன. மழை பெருகியது. விதைகள் அந்த மழை நீரால் ஊறி இளந்தளிர்கள் முளைக்கத் தொடங்கின. எறும்புகள் மழையில் நனைந்து மகிழ்ந்தன. சில நாட்களில் செடிகள் பெரிதாக வளர்ந்து வண்ண மலர்களுடன் மிளிர்ந்தன. எறும்புகள் தங்கள் பசுமை சோலைகளை பராமரித்து வந்தன. முளைகளுக்கு தழை உரங்களை இட்டு வந்தன. காலம் கடந்து அந்த வெறிச்சோடிய நிலம் மீண்டும் பசுமையோடு மலர்ந்தது. பறவைகள் திரும்பின. வண்ண பூச்சிகள் ஆடின. காட்டின் சுவாசம் திரும்பியது. எறும்புகள் அந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்தன. மலர்களின் வாசனை காரணமாக அழகிய வண்ணத்து பூச்சிகள் மலர்களை சுற்றி சுற்றி வந்தன. எறும்புகள் அவர்களின் கடுமையான உழைப்பினால் விளைந்த நன்மையை எண்ணி மகிழ்ச்சியடைந்தன. அந்த காட்டை மீட்டது ஒரு பெரிய வீரன் அல்ல, 1000 சிறிய எறும்புகள்தான். அவை தனியாக இருந்தால் பலமில்லாதவையாக தோன்றலாம். ஆனால் ஒன்றாக சேர்ந்தபோது காட்டில் ஒரு புரட்சியையே ஏற்படுத்தின. முன்பை விட அழகாகவும் உயிரோட்டமாகவும் அந்த காடு மாறியது. மரங்கள் மீண்டும் வளர்ந்தன. காடு வண்ணங்களில் ஜொலித்தது. அனைத்து உயிரினங்களும் திரும்பி வந்தன. எறும்புகள் ஒன்றாகச் சேர்ந்து கொண்டு நடனமாடின. சிறிய தட்டில் விருந்து வைக்கப்பட்டு அவர்கள் அன்புடன் பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு சிறு காட்சி படத்திலே எறும்புகள் விதைகள் தேடுதல், நடுதல், தண்ணீர் ஊற்றுதல், செடிகளை பாதுகாப்பது போன்ற காட்சிகள் விரைவாக ஓடின. அவை தங்கள் கடின உழைப்பை நினைத்து பெருமைப்பட்டன. எறும்புகள் கைகோர்த்து நின்றன. பின் வெயிலில் அந்த ஒற்றுமை ஒளிர்ந்தது. எறும்புகள் ஒரே குடும்பமாக, ஒரே இலக்கிற்காக செயல்பட்டனர். ஒருமித்த முயற்சி அதிசயங்களை உருவாக்கும் என்பது போல இருந்தது. காடு முழுவதும் உயிருடனும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் எல்லோரும் அமைதியாக வாழ்ந்தனர்.